வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபயர் 3+3 வாட்ஸ் ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயர். இதுக்கு பவர் சப்ளை அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி ஒரு மாடுல் தேவை, சார்ஜிங் மாடுல் தேவை. இல்லையா ஒரே ஒரு லித்தியம் செல் இருந்தால் போதும். லித்தியம் செல் ஓகேவா? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் லித்தியம் செல், சார்ஜபிள் செல். பாருங்கள், இங்கே ஒரு செல் இருக்குது. இந்த செல்லில் இது எவ்வளோ வோல்ட்டு எவ்வளோ ஆம்பியர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 3.7 வோல்ட் மினிமம் இருக்கும். சார்ஜ் பண்ணால் 4.2 வோல்ட் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த ஒரே ஒரு செல் இருந்தால் போதும். 4 மணி நேரம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மினி ஆம்ப்ளிஃபையரை ஆப்ரேட் பண்ணலாம் 4 hours. இந்த ஹவர்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா வைக்கக்கூடிய வால்யூமை பொறுத்து இருக்குது. இன்னொன்று இந்த செல் அல்லது இது பேட்டரியோட பேக்கப், இதில் எவ்வளோ கரண்ட் இருக்குது அதை பொறுத்து இருக்குது. இந்த செல்லில் எவ்வளோ கரண்ட் கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு மாடுல், அந்த மாடுல் உபயோகப்படுத்தி இந்த மாதிரி சார்ஜபிள் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஆம்பியனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மாடுல் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், நிறைய மாடுல் பார்த்தோம் இல்லையா? ப்ளூடூத் மாடல், ப்ளூடூத் ஸ்பீக்கர், எல்லா மாடல்லையுமே சார்ஜபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 4 hours ஒர்க் பண்ணணுன்னு சொல்லியிருக்கோம். அதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு யூனிட் இருக்கும், ஒரு செல் இருக்கும், கண்டிப்பாக ஒரு லித்தியம் செல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் மாடுல் இருக்கும். பாருங்கள், மாடுல் ரொம்ப சின்னதாக இருக்கும், துளியுண்டாக பாருங்கள். இந்த பேம்ஐசி அளவுக்கு தான் இருக்குது இந்த மாடுல் இருக்கும். இந்த மாடுல் மூலிமா என்ன பண்ணலாம், நாம் இந்த செல் அல்லது பேட்டரி, குரூப் ஆஃப் செல்லு தான் பேட்டரி, நாம் பார்த்து டிசைன் பண்ணுறது தான். இப்போ இந்த செல்லை 2 சீரீஸ் பண்ணலாம் அல்லது பேரல் பண்ணலாம். சீரீஸ் பண்ணி மறுபடியும் ரெகுலேட்டர் ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாடுலுக்கு 5 வோல்ட் வேணும், இந்த ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் மாடுலுக்கும் 5 வோல்ட் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு ரெகுலேட்டர் 5 வோல்ட் ரெகுலேட்டர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை 4 மணி நேரம் அப்படிங்கிறது 8 மணி நேரம் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி செல்லை 2 பேரல் பண்ணிடலாம். பேரல் பண்ணினா அதனுடைய ஹவர்ஸ் கூடிரும். ஓகேவா? 3.7 சார்ஜ் பண்ணால் 4.2. இந்த மாடுல் ஒர்க் பண்ணுறதுக்கு 3.7 வோல்ட் இருந்தால் போதும். அதே மாதிரி இந்த ப்ளூடூத் மாடல் ஒர்க் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 5 வோல்ட், மினிமம் 3.7 வோல்ட் இருந்தாலும் இந்த ப்ளூடூத் மாடல் ஒர்க் பண்ணும். சில மாடல் 3 வோல்ட்லேயே ஒர்க் பண்ணும். அப்போது எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பவர் ஆம்பிளிஃபையர் ஒர்க் பண்ணால் நமக்கு தெரியும். லாஸ்ட் கிளாஸில் ஒரு எஸ்எம்பிஎஸ் மூலிமா இதை பயாஸ் பண்ணணும். இந்த 2 யூனிட்டையும், ப்ளூடூத் மாடுலையும் பவர் ஆம்பிளிஃபையரையும் வச்சு இந்த அவுட்புட் வர வச்சோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதான் சர்க்யூட் டயக்ராம். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை இருந்தால் இதுக்கு முன்னாடி நான் காண்பித்த ப்ளூடூத் மாடல் இருக்கு இல்லையா, ஸ்பீக்கர், அது எல்லாமே நீங்கள் ஈஸியிலே நீங்களே சர்வீஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. அல்லது நீங்கள் ஒரு யூனிட் நீங்கள் ஒன்று அசம்பிள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை பவர் இல்லை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல எஃப்எம் பிளேயரில் பாட்டு கேட்குறதோ ப்ளூடூத்தில் பாட்டு கேட்க முடியாது அந்த நேரத்தில். அல்லது ஒரு ட்ராவல் பண்ணுறோம் ஒரு இடத்துல, அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ செட்டு நம்ம கையிலேயே நாம்ளே அசம்பிள் பண்ணி கொண்டுட்டு போயிடலாம். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குவாலிஃபைடு என்ஜினியராக மாறணும், மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இந்த வீடியோஸ் பாருங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? இப்போ என்ன பார்த்துருக்கோம், இந்த மாடுல் 4056 அப்படிங்கிற ஐசி உள்ள ஒரு மாடுல், இதுதான் அதில் இருக்கிற மாடுல். இந்த மாடுலில் 2 இன்புட் சாக்கெட் இருக்குது. ஒன்று சி டைப், இன்னொன்று சி டைப், 2 இருக்குது. அதாவது இப்போ வர லேட்டஸ்ட் ஃபோன் இருந்தாலும் நாம் இதை இந்த மாடுலில் இன்சர்ட் பண்ணி நாம் ஒரு செல்லை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம 2 டைப் இருக்குது. எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது கிடைக்குதோ அது மார்க்கெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி, கிடைக்கலையா எங்கிட்ட எது வேணாலும் இருக்குது, வாங்கிக்கலாம். ஓகே, இப்போது இதுதான் சர்க்யூட், சேம் சர்க்யூட் தான். இப்போ என்னது, இது சார்ஜபிள். நாம் இந்த இடத்துல 5 வோல்ட் ஃப்ரம் மொபைல் ஃபோன் சார்ஜர்லேருந்து இந்த மாடுலுக்கு 5 வோல்ட் கொடுத்தோம்னா இந்த செல்லு இருக்க லித்தியம் அயான் செல்லு சார்ஜ் ஆயிரும். ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மாடுலில் ஒரு லைட் எரியும். ரெட் கலரில் இருக்க லைட்டு சார்ஜிங் இண்டிகேட்டர், ப்ளூ அல்லது க்ரீன் லைட் வந்துச்சுன்னா சார்ஜ் ஃபுல் இண்டிகேட்டர்.
சார்ஜ் ஃபுல்லாகிருச்சுன்னா நாம் இந்த மொபைல் சார்ஜரை ஐசோலேட் பண்ணிடலாம், பிரித்து எடுத்துடலாம். அப்போ எதுவுமே தேவைப்படாது. கம்ப்ளீட்டாக இந்த செட்டுக்குள்ளேயே என்ன இருக்கும், கம்ப்ளீட்டாக காம்பேக்டாக ஒரே ஒரு செல்லு 4 மணி நேரம் ப்ளே ஆகும். இந்த ப்ளே ஆகிற டைம் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வைக்கக்கூடிய வால்யூம், ரெண்டாவது பேட்டரியோடைய பேக்கப் பொறுத்து இருக்குது. இந்த செல்லிலேயே 1200 மில்லி ஆம்பியர்லேருந்து 10,000 மில்லி ஆம்பியர் வரைக்கும் மார்க்கெட்டில் கிடைக்கிது. நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். இந்த மாதிரி ஒரு பிளாக் டயக்ராம் இருந்தால் தான் உங்களால் சர்வீஸ் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே இதில் சொல்லியிருக்கோம் பாருங்கள். இதுதான் அந்த சார்ஜிங் மாடுல். இதுதான் அந்த மாடுல். இந்த சார்ஜிங் இருக்குது. இந்த இடத்துல 2 இண்டிகேட்டர் இருக்குது. ஒரு இண்டிகேட்டர் வந்து சார்ஜ் ஆகும்போது ரெட் கலரில் எரியும், ஒரு LED 1. இந்த LED 2 உடனே க்ரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் மாடலை பொறுத்து ஒர்க் பண்ணும். இந்த இடத்துல DC 5 வோல்ட் 1 ஆம்பியர் இன்புட். இந்த சாக்கெட் விலை மொபைல் சார்ஜ் விலை இன்புட் கொடுத்தோன்னே இந்த சார்ஜ் ஃபுல்லாகிடும். எது, இந்த செல் லித்தியம் செல் சார்ஜ் ஆகிரும். இந்த போர்டில் இப்படி தான் இன்ஃபர்மேஷன் அதில் போட்டிருக்கோம். B+, P- அப்படிங்கிறது இந்த லித்தியம் செல் அல்லது பேட்டரியை குறிக்கும். இந்த இடத்துல அவுட்புட் ப்ளஸ் நேராக இங்கேயும், அவுட்புட் மைனஸ் நேராக இங்கேயும் வரும். லோடு இருக்குது. இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணால் இந்த லோடு வேலை செய்யும். இந்த லோடுங்கிறது தான் ஆடியோ ஆம்பிளிஃபையர். நாம் அசம்பிள் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆடியோ ஆம்பிளிஃபையர். ரொம்ப ஈஸியாக அசம்பிள் பண்ணுங்கள். அசம்பிள் பண்ணணுங்கிறதுக்கு தான் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட நாலேஜை வந்து நம்ம வெளியில் பரவலாக எங்கேயாவது கேட்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பில்லை. யாரும் அவ்வளோ சீக்கிரம் சொல்லித்தரதும் இல்லை இல்லையா. அதனால் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலினுடைய டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். யார் வேணாலும் சர்வீஸ் இன்ஜினியராக வரலாம். ஆர்வம் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். யார் வேணாலும் சர்வீஸ் பண்ணலாம், சர்வீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த நாலேஜ், இந்த டெக்னிக்கல் நாலேஜஸை இந்த மாதிரி ஒரு டயக்ராம், பிளாக் டயக்ராம், ஸ்கெமேட்டிக் டயக்ராம் மூலிமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட என்ன பண்ணணும், நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே சர்வீஸ் பண்ணணும். நிறைய பேர் தேவை இந்த ஃபீல்டுக்குள்ளே. ஓகேங்களா. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இந்த சர்வீஸ் ஹார்ட்வேர் ஒர்க்கு பக்காவாக டெவலப் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு டெவலப் ஆகுங்க. இதுக்கு ஒரு ஆன்லைன் ட்ரைனிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஆன்லைனில் எல்லா கோர்சஸுமே நடத்திட்டுருக்கோம். விருப்பம் உள்ளவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா. சரி, இப்போது நான் ஒரு இந்த ப்ராக்டிக்கல் இது காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்க்குறீங்க இல்லையா, சேம் சர்க்யூட் தான். பாருங்கள், இந்த இடத்துல தான் சார்ஜிங் மாடல் இருக்குது. ரெட் கலர் இண்டிகேட்டர் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஓகே, என்ன பார்க்கலாம். மீட் ரிலீஸ் பண்ணுற ஒர்க்கில் தான் இருக்குது. எந்த வித நாய்ஸ் எதுவும் இல்லை. ஓகே, பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இதான் மாடுல். இந்த மாடுலில் ரிலீஸ் பண்ணிடலாம். சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ரெட் கலர் இண்டிகேட்டர் எரிஞ்சிட்ருக்கு. நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். ரிலீஸ் பண்ணாலும் பாருங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு தான் இருக்குது. ஸோ இந்த செல்லில் இருக்கிற வோல்ட் வந்து 4.2 வோல்ட் நியர்லி. அந்த 4.2 வோல்ட் அல்லது 4 வோல்ட் இருக்கும். நம்ம ஒரு மீட்டரில் வேணால் செக் பண்ணிடலாம் எவ்வளோ வோல்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். நியர்லி 4 வோல்ட் இருக்குது. நியர்லி 4 வோல்ட் இருக்குது. 4 வோல்ட் 3.7லே ஒர்க் பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா. அப்போது இது ஒர்க் பண்ணுது. நாம் ஒரு USB போர்ட், ஈக்குவலைசரில் 6 மோடு இருக்குது. அதனால் பிடி சர்க்யூட்டே தேவையில்லை. நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து இது பவர் ஆம்பிளிஃபையர். 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம். 3 இன்ச்சஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம். ஊஃபர் போட்டாலும் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். 3+3 வாட்ஸ் தான். இதில் தேவையான அளவுக்கு கரண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 2000 மில்லி ஆம்பியரில் இருக்குது. பக்காவாக ஒர்க் பண்ணோம். மாடுல் ஒர்க் பண்ணோம். தென் இந்த பவர் ஆம்பிளிஃபையர் ஒர்க் பண்ணோம். நீங்கள் வேணும்னா ஒரு வேளை இதில் சார்ஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா, மொபைல் ஃபோன்லேருந்து கொடுத்தீங்கன்னா 5 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆயிரும், உங்களுக்கு இந்த செல்லு வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். சார்ஜ் ஃபுல்லானோடனே அந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ப்ளூ ஆர் க்ரீன் கலரில் வந்துடும். வந்துருச்சுன்னா ப்ளே பண்ணிங்கன்னா
ஒரு 4 ஹவர்ஸ் பக்காவாக ரன் ஆகும். இந்த ஹவர்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா வால்யூமை பொறுத்து, நீங்கள் வைக்கிற வால்யூம் பொறுத்து, இந்த செல் ஆர் பேட்டரியோடைய பவரை பொறுத்து. ஏன் செல் ஆர் பேட்டரின்னு சொல்கிறேன்னா, சில பேருக்கு இந்த பவர் பேக் ரொம்ப நேரம் தேவைப்படும். அவங்களுக்கு இந்த 2 செல் பேரல் பண்ணிக்குவாங்க. 2 செல் பேரல் பண்ணும்போது ஒரு செல்லில் 2000 மில்லி ஆம்பியர்னு வைங்களேன், பேரல் பண்ணும்போது 4000 மில்லி ஆம்பியராக மாறிடும். 4 ஆம்பியராக மாறிடும். கிட்டத்தட்ட ஒரு நாளே ஒர்க் பண்ணும். அது மட்டும் இல்லை, இந்த சார்ஜர் இல்லைன்னா கூட ஒருவேளை சோலார் பேனல் இருந்துச்சுன்னா சோலார் பேனல் மூலிமா இந்த மாதிரி யூனிட்டை சார்ஜ் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோவில் அது சம்மந்தமான வீடியோஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் லாஸ்ட் கிளாஸில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தோம். அதில் ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை மூலிமா இந்த யூனிட்டை ப்ளே பண்ணியிருந்தோம். ஒருவேளை பவர் சப்ளை இல்லை, பவர் சப்ளை நம்ம கொண்டுட்டு போக முடியாது, அல்லது நம்ம அசம்பிள் பண்ணுற யூனிட்டை நம்ம வெளியில் எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு போர்ட்டபிள் ஒரு சார்ஜபிள் ப்ளூடூத் கிட்டு வேணும் அப்படின்னா நாம் இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைப்படுறது சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மாடுல் ப்ளஸ் ஒரே ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு லித்தியம் செல் இருந்தால் போதும், ப்ராடக்ட்டு பக்காவாக ரன் ஆகும். ஓகேவா? இதுதான் இன்றைக்கி பார்த்த வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.